இந்தியாவோட அமைதியை சீர்குலைக்கிற விதமாக மறுபடியும் ஒரு தடவை இந்தியாவுக்குள்ளே பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க பாகிஸ்தான். எப்போல்லாம் இது மாதிரி பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுவாங்க பாகிஸ்தான். அந்த வகையில் ஏப்ரல் 1 அன்னைக்கு பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனுக்கு இந்தியன் ஆர்மி சரியான பதிலடி கொடுத்து இந்த தாக்குதலை முறியடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட சீஸ்ஃபயர் வயலேஷனை பற்றியும் இந்த தாக்குதலுக்கு இந்தியன் ஆர்மி கொடுத்த ரிட்டாலியேஷனை பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 1 ஏப்ரல் 2025 அன்னைக்கு எல்ஓசியை ஒட்டியிருக்கிற கிருஷ்ணா காட்டி செக்டரில் ஊடுருவ முயற்சி செஞ்சுருக்காங்க பாகிஸ்தான். இந்த ஊடுருவல் முயற்சி அப்போது எல்ஓசியில் இந்தியா பிளான் பண்ணி வச்சுருந்த கன்னி வெடி ஒன்று வெடிச்சிருக்கு. அந்த கன்னி வெடியில் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் யாராவது கால் வச்சதுனால அது வெடிச்சதா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால அது வெடிச்சதா அப்படிங்கிறது தெரியல. அந்த கன்னி வெடி வெடித்த அடுத்த சில நிமிஷங்களில் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுற விதமாக பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்திய நிலைகளை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி. 2021 இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்களுக்கு நடுவில் இருந்த சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரெனியூ பண்ணினாங்க. ரெனியூ செய்யப்பட்ட இந்த சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில வருஷங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆனால் mid-2024 பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட சீஸ்ஃபயர் வயலேஷன் 2025 தொடருது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறத தான் இங்கிலீஷில் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 1 அன்னைக்கு நடந்த இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனில் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர், ஸ்னைப்பர் ஃபயர், மார்டர் ஷெல்லிங்கை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு இந்தியன் ஆர்மியோட கிருஷ்ணா காட்டி பிரிகேடின் கீழ் செயல்படுற நங்கி தெக்ரி பெட்டாலியன் பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மோதல் அன்னைக்கு நாள் ஃபுல்லும் நீடிச்சிருக்கு. இந்தியன் ஆர்மியோட பதிலடி ரொம்பவே துல்லியமானதாகவும் ஹெவியானதாகவும் இருந்திருக்கு. இந்தியன் ஆர்மியோட இந்த பதில் தாக்குதலில் 3 to 5 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட இந்த தாக்குதலில் எக்ஸாக்டாக எத்தனை பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் அவங்க சைடில் ஏற்பட்ட இழப்புகளை பற்றி பாகிஸ்தான் கிட்டேருந்து எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் வரல. இந்த வீடியோவை நான் ஏப்ரல் 2 அன்னைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டேருந்து எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. ஃப்யூச்சர்லேயும் பாகிஸ்தான் சைடு கிட்டேருந்து எந்தவித கன்ஃபர்மேஷனும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் எப்போவுமே அவங்களுடைய லாஸஸை மறைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தானோட இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனில் நம்ம சைடுக்கு எந்த விதமான பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்படலை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீரர்கள் யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படலை. இப்போ இந்த பகுதியில் இந்தியன் ட்ரூப்ஸ் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. பேட்ரோல்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சைட் வேறு ஏதாவது ஊடுருவல் அல்லது சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்துறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்மி. கிருஷ்ணா காட்டி செக்டர் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணுற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் அதிகமாக பயன்படுத்தப்படுற இன்ஃபில்ட்ரேஷன் ரூட்ஸில் ஒன்று. பயங்கரவாதிகள் ஊடுருவுறப்போ இந்தியன் ஆர்மியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸாக பாகிஸ்தான் ஆர்மி சீஸ்ஃபயர் வயலேஷன் செய்வாங்க. இந்த தடவை நடந்த சீஸ்ஃபயர் வயலேஷனும் அப்படி ஒரு டாக்டிக்ஸாக தான் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் நடத்தின இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் அதிக முக்கியத்துவம் பெறுறதுக்கு காரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் மோதல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை செஞ்சுருக்காங்க. இந்தியன் ஆர்மி ஈடுபட்டிருக்கிற ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸுக்கும் பாகிஸ்தான் செஞ்சிருக்கிற இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த 2 சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது அதிக பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கவுண்டர் டெரர் ஆப்ரேஷனை பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். 22 மார்ச் 2025 அன்னைக்கு பயங்கரவாதிகளுடைய ஒரு குரூப்பை கத்வாவில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக அந்த பயங்கரவாதிகளை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப், என்எஸ்ஜி, பிஎஸ்எஃப், இந்தியன் ஆர்மி, சிஆர்பிஎஃபோட ஜாயிண்ட் டீம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. 23 மார்ச் 2025 அன்னைக்கு 5 பயங்கரவாதிகளை சன்யால் ஃபாரஸ்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க நம்ம வீரர்கள். உடனடியாக அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அடர்ந்த காட்டையும் இருட்டையும் கவராக பயன்படுத்தி பயங்கரவாதிகள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த என்கவுண்டர் நடந்த ஸ்பாட்லேருந்து M4 கார்பைனோட 4 லோடட் மேகசின்ஸ், 2 கிரனேட்ஸ், 1 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், ஸ்லீப்பிங் பேக்ஸ், ஃபுட் பேக்கெட்ஸ், IED தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஊடுருவி இருக்கிற பயங்கரவாதிகள் கிட்ட ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆயுதங்கள் இருக்குங்கிறதையும் அவங்க வெல் ட்ரெயின்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலைமையில் 25 மார்ச் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நடந்த சன்யால் ஃபாரஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல ஆர்மி யூனிஃபார்ம் போட்ட 2 பேர் லோக்கல் மக்கள் கிட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காங்க. தண்ணி கேட்டு வந்தவங்களுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரிய வகையில் இருந்ததுனால லோக்கல் மக்கள் அந்த நபர்களை பற்றி உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லோக்கல் மக்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனோட அடிப்படையில் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். 27 மார்ச் அன்னைக்கு ஜுத்தானா காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்படுது. இந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை சேர்ந்த 4 வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மோதலில் இன்னும் 5 வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில் மார்ச் 31 அன்னைக்கு நைட்டு கத்வாவில் உள்ள பஞ்ச் தீர்த் ஏரியாவில் சந்தேகத்துக்குரிய நடமாட்டம் இருக்கிறதா பாதுகாப்பு படைகளுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. உடனடியாக இந்தியன் ஆர்மி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், சிஆர்பிஎஃப் இந்த பகுதியில் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. காட்டுப்பகுதிக்குள்ளே இந்திய வீரர்கள் வரதை பார்த்ததும் பயங்கரவாதிகள் தப்பிச்சு ஓடுறாங்க.
அந்த காட்டுப்பகுதியில் பயங்கரவாதிகள் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் அந்த பகுதியில் சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். ஏப்ரல் 1 அன்னைக்கு அதிகாலையில் பயங்கரவாதிகளை ஸ்பாட் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். உடனடியாக பயங்கரவாதிகளுக்கும் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கும் நடுவில் மோதல் ஏற்படுது. ஆனால் பயங்கரவாதிகள் இந்த என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சிட்டதா சொல்லப்படுது. கத்வால இந்திய பாதுகாப்பு படைகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் மோதல் ஏற்பட்ட அதே நாளில் பாகிஸ்தானோட இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்திருக்கு. காட்டுப்பகுதியில் பதுங்கி இருக்கிற கடைசி பயங்கரவாதியை கண்டுபிடிச்சு அழிக்கிற வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் தொடரும் அப்படின்னு இந்தியன் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட இன்ஃபில்ட்ரேஷன் முயற்சிகளை தடுக்க இந்தியா வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இன்ஃபில்ட்ரேஷன்ஸை தடுக்கிற விதமாக எல்ஓசியில் லட்சக்கணக்கான கன்னிவெடிகளை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சென்சர்ஸ், கவுண்டர் மார்ட்டர் ரேடார்ஸ்னு பல அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸை எல்ஓசியில் இந்தியா பயன்படுத்துகிறாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூடவே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள இந்தியன் ஆர்மியோட குயிக் ரியாக்ஷன் டீம் 24 மணி நேரமும் ரெடியாக இருக்காங்க. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற இந்தியா எதிர்காலத்தில் பாகிஸ்தான் செய்ய போகிற எல்லா ஊடுருவல் முயற்சிகளையும் சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸையும் வெற்றிகரமாக முறியடிப்பாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.